பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்குள்ளாக விவாதிக்கக்கூடிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை எப்பொழுது வரும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையே, அதாவது நற்செய்தி அறிவிக்கப்படாத இனக்குழுக்கள், மக்கள் மற்றும் மக்கள் இனங்கள், நாடுகள் அநேக உள்ளன. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையே தெரியாத மக்கள் அநேகர் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை எப்படி வரும்? இதற்கு ஆதாரமாக மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இந்த வசனத்தின் ஆதாரமாக இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை வரும். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை வர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த உலகம் முழுவதும் நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கு தேவையான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதும் உள்ள அறிவிக்கப்படாத, குறிப்பாக நற்செய்தி அறிவிக்கப்படாத நாடுகள், மக்களினங்களிடத்தில் நாம் மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். அப்படி இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை நிச்சயமாக வரும். அதற்கான முயற்சிகளையும் வேலைகளையும் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். சபை பாகுபாடு, பிரிவு பார்க்காமல் அனைத்து டினாமினேஷன், ரோமன் கேத்தலிக், புராட்டஸ்டன்ட், ஏஜி சபை, பெந்தகோஸ்தே சபை, அனைத்து சபை மக்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் எந்த நாடுகள், எந்த இனக்குழுக்கள் மற்றும் இந்தியாவில் எந்தெந்த மக்களிடத்திலெல்லாம், எந்தெந்த கிராமங்களிடத்திலெல்லாம் நற்செய்தி கொண்டு செல்லப்படவில்லை என்ற புள்ளி விவரங்களை நாம் சேகரித்து அங்கெல்லாம் நாம் நற்செய்தியை அறிவிப்பதற்காக மிஷனரிகளை அனுப்ப வேண்டும். வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இதை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உலகம் முழுவதும் நாம் இதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை வரும். குறிப்பாக இன்னும் இந்தியாவிலேயே நார்த் செனட்டல் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவுல இன்றும் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை. அங்க ஆதிவாசி மக்கள் வாழ்றாங்க. 2018 ஜான் ஆலன் அப்படின்றவர் நற்செய்தி சொல்ல போகும் பொழுது அந்த கடல்லையே அவர் உயிரை விட்டார், இரத்த சாட்சியாக மரித்தார். இந்த மாதிரி அநேக இனக்குழுக்களிடத்தில் இன்னும் நற்செய்தி சொல்லப்படவில்லை. நாம் அப்படிப்பட்ட நாடுகள், இன மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் மிஷனரிகளை அனுப்புவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு முடித்தவுடன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை வரும்.